அதிகம் மிகை மதிப்பீடு செய்றீங்களோ தாவேக்காவை? நிலவரம் அது. நம்ம விருப்பு வெறுப்புங்கிறது வேற. நீங்க 500 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டாலும் கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க மக்கள். மற்ற கட்சிகளுக்கு அவர் தாவேகா தலைவர் என்ன சொல்றாரு, கூட்டத்துக்கு வராதீங்கன்னு வேண்டுகோள் விடுக்கிறார். ரொம்ப வந்தாக்கா பிரச்சனை ஆயிடுது, வராதீங்க. இது எப்படி இருக்கு? 10 கூட்டம் தான் போடவே போட்டிருக்காரு. போட முடியல. நான் புரட்சி எம்ஜிஆரால போட முடியல. அவரை விட பெரிய ஆளுமையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவேன், அவர் நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம்னு சொல்லுவேன். அப்ப அந்த காலத்துல இப்ப நடக்குது அது. எம்ஜிஆர் போல விஜய் நின்றால் மாநாடு, நடந்தால் பேரணியா? ஆமா, அதான் கண் கூட நீங்க பாக்குறீங்களா? அவர் என்ன காசு கொடுத்தா கூப்பிடுறாரு. அது நான் விஜய் அவர்களாலே மட்டும் என்று நான் சொல்லவில்லை, மக்களிடத்தில் அந்த உணர்வு வந்து விட்டது. மாநாட்டிலும் பேரணியும் சாகுறாங்களே, அதுக்கு நம்ம அது கிரௌட் மேனேஜ்மெண்ட், போலீஸ் தப்பு. போலீஸ் மட்டுமா? ஆமா, ஆர்கனைசர் அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? இல்ல. ஏன் அவங்க போய் போலீஸ்ல பெர்மிஷன் கேட்கறாங்க? நான் வந்து ஒரு கூட்டம் நடத்துறேன், நான் ஏன் போலீஸ்ல பெர்மிஷன் கேட்கலாம்? நான் பாட்டு நடத்த வேண்டியதானே? யாருக்கு பொறுப்பு? அவன் பெர்மிஷன் கேட்கறது மூலம் அவங்க கிரௌட் மேனேஜ்மெண்ட் should be taken by police department. நான் மீண்டும் கேட்கிறேன், தாவேக்காவை ஒரு 2வது முனையா வைக்கிற அளவுக்கு அவங்க செயல்பாடு 10 ஒரு போதாம இல்லையா? இல்ல 2வது போதாமைன்னு நம்ம விருப்பு சொல்லக்கூடாது. மக்கள் இடத்துல இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு தலைவர் போறார் என்றால் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை வருகிறதா இல்லையா மக்களுக்கு? எவ்வளவு நடிகர்களுக்கு கூட்டம் கூடியது? சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா? தமிழ்நாட்டுல எவ்வளவு நடிகர்களுக்கு கூடாத கூட்டமா? அதெல்லாம் வாக்கா மாறி இருக்கா? இங்க என்ன நிலைமை என்றால், இவர் அரசியலுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடு பெறுவதற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இதோடு நான் நடிப்பதை நிறுத்திக் கொள்கிறேன், உங்களுக்காக பணியாற்ற தயார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார். நாங்கள் எல்லாம் எலெக்ஷன் ஆகி முதல் மந்திரியாக ஆகுமா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது கூட உடனே பதவியேற்கவில்லை. மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் சினிமாவில் நடித்து முடித்து விட்டு தான் பதவியேற்றார். ஆனால் விஜய் இடத்தில் நான் பார்த்தது 2 பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து நடிப்புக்கு முற்றுப்புள்ளி. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு இவர் தோத்துட்டா விட்டுட்டு ஓடிடுவாரு, இவரை நம்பி எப்படி போறது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கு வழி இல்லை. நல்லதோ கெட்டதோ உங்களோடு இருப்பேன், அது ஒண்ணு. 2வது, அவர் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தான் பற்றிருக்கிற பண வசதி அதோட அவர் காலத்தை ஓட்டலாம். அவர் ஏன் வரணும்? அதுக்கு ஒரு துணிவு தேவை, தொண்டு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம். துணிவு பாக்குறீங்களா அவர்கிட்ட? ஆமா.